சப்போர்ட்டிங் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 கேள்விகள் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். நீங்க கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆன்சர் நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சரை ஒரு நோட்டு போட்டு 1 2 3 சொல்லி எழுதிக்கிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் நீங்க எழுதின ஆன்சர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொங்கு என்பதன் பொருள் டேஸ் ஆகும். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? லிலியன் வாட்சன். ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எது? 1928 பிப்ரவரி 28. உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவள் யார்? மணிமேகலை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? அன்னை தெரசா. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது? சாரியை. காவற்புரை தெரு அமைந்திருந்த இடம் எது? நெல்லை. தமிழச்சி, தொடுவானம் முதலிய நூல்களை எழுதியவர் யார்? வாணிதாசன். சங்க காலத்தில் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டனர். பாணர் எனப்பட்டனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று கூறும் நூல் எது? நன்னூல். கீழ்கண்டவற்றுள் எது பண்டைய காலத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம்? மங்களூர். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் தமிழ் சொற்களை பொருத்துக. 13. பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. கவ்வை, எல் பிஞ்சு. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. மூசு, பலா பிஞ்சு. சரியான விடை 4 1 2 3. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1988. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். வலு எனப்படும். டேஸ் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல். இந்தியாவின் உயரிய விருதான இந்திய மாமணி விருதினை டேஸ் அவர்கள் பெற்றுள்ளார். எம்.எஸ். சுப்புலட்சுமி. அம்மா, என் காதுக்கொரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். ஆடுகம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தன்மை பன்மை வினைமுற்று. ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யார்? கபிலர். யாருடைய ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் ஏற்படுத்தப்பட்டது? சர் தாமஸ் மன்றோ. சின்னச்சீரா என்ற நூலை படைத்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் யார்? மௌலானா ரூமி. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து கூறும் நூல் எது? தொல்காப்பியம்.
டேஸில் முல்லைக்கலியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. கலித்தொகையில் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழு நீர் நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தண்டி அலங்காரச் செய்யுள். வெண்பா எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்பவர் யார்? ராமலிங்க அடிகளார். தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? மா. ராஜமாணிக்கனார். தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? வா. சுபமாணிக்கம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். சிறு பஞ்சமூலம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102. உலக தொலைக்காட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. போகெய்ன்வில்லா என்பது டேஸ். காகிதப்பூ. அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை டேஸ் 30 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்டவற்றில் வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு எது? ஹயாய்டு எலும்பு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் பொருள்களில் ஒன்று. ஜிப்சம். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஆல்கஹால் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. ஆல்கஹால் 100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டுள்ளது. மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும். ஆதலால் கண்ணாடி குழாய்க்குள் இத்திரவத்தினை தெளிவாக காண இயலும். அனைத்தும் சரி. பாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துபவர்களுக்கு தனிச்சுழி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் டேஸ் என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரான்கின் முறைக்கு மதிப்பினை எளிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். R = F + 459.67. வாழ்க்கை செயல்முறைகளுக்கு தேவையான கட்டமைப்பு பொருள்கள் மற்றும் மூலக்கூறுகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பலபடி முறை எது? இயற்கை பலபடிகள். வயிற்றின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அமில நீக்கி எது? ஆண்டாசிட். கீழ்கண்டவற்றுள் எரிபொருள் ஹைட்ரஜனின் கலோரிஃபிக் மதிப்பு என்ன? 1,50,000. பென்சிலின் மருந்தினை முதலில் கண்டறிந்தவர் யார்? சர் அலெக்சாண்டர் பிளம்மிங். வீட்டு உபயோக பொருள்களான கொதிகலன் மற்றும் மின் சலவை பெட்டி போன்றவை எத்தனை வகையான கம்பிகளை கொண்டிருக்கும்? 3 வகையான கம்பிகள். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், விண்வெளி வீரர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. கரித்தூளுடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருள் தயாரிக்கப்படுகிறது. மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க இது பயன்படுகிறது.
விடை அனைத்தும் சரி. 2 ஜோடி விலா எலும்புகள் தனித்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிதக்கும் விலா எலும்புகள் என்று. காந்தப்புல வலிமையின் எண்மதிப்பானது புவி பரப்பின் நெடுக்கத்தில் டேஸ் மைக்ரோ டெஸ்லா ஆக இருக்கும். 25 65 வரை. கல்பனா சாவ்லா எந்த விண்வெளி பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார்? 2வது கொலம்பியா. சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து டேஸை கொடுக்கிறது? சோடியம் கார்பனேட். பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர் விசை எது? எடை. பெரஸ் மற்றும் பெர்ரிக் குளோரைடு ஆகிய 2 குளோரைடுகளை உருவாக்குவது எது? இரும்பு. எதிர்மின் அயனியை கொண்ட எலக்ட்ரானை ஒத்துள்ள துகள் எது? பீட்டா. ரூதர்போர்ட் அணு அமைப்பு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? 1908. ஜரா. நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? டெஸ்மோடியம் கைரான்ஸ். உண்மையான உடற்குழி கொண்ட உயிரி எது? அன்னலிடா. டைமெட்ரோடான் உயிரினம் பற்றிய சரியான கூற்று எது? இதன் முதுகில் நத்தை போன்ற அமைப்பு உள்ளது. இது குளிர்விப்பான் போன்று செயல்பட்டு உடலை குளிர்விக்கிறது. பாலூட்டி போன்ற ஊர்வனவாகும். மேற்கண்ட அனைத்தும் சரி. தாவரத்தில் நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவது எது? நுனி ஆக்குத்திசு. பால்மானி மூலம் சரியான அளவீடுகளை எத்தனை டிகிரி வெப்பநிலையில் மட்டுமே அளக்க முடியும்? 60 டிகிரி செல்சியஸ். கார்ல் ஷீலே என்பவர் எந்த நாட்டு அறிவியல் அறிஞர்? ஸ்வீடன். தவறான கூற்றை காண்க. அப்ப சரியான கூற்றை மட்டும் படிக்கிறேன். நைட்ரஸ் ஆக்சைடு இது நிறமற்ற மணமற்ற கனிம வாயு ஆகும். இது மயக்க மருந்துகளுள் மிகவும் பாதுகாப்பானது ஆகும். இது ஈத்தர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. இதில் தவறானது டி. சென்னையை தலைமையிடமாக கொண்டு மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனமானது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1987. கீழ்காண்பவைகளில் உள்நாட்டு தேனீக்களின் வகைகள் அல்லாதது எது? ஏபிஸ் ஆடம்சோனி. தவறான கூற்றை காண்க. அப்ப சரியானதை மட்டும் நான் படிச்சிடறேன். MMR பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பு மருந்துகள் வைரஸ் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிக்கின்றன. டிடி. இது இரட்டை ஆன்டிஜன் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜன் எனப்படும். இது டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்க்கு எதிரான பாதுகாப்பை தருகிறது. டிஏபி. இந்த டிஏபி பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, பாராடைஃபி ஏ மற்றும் பாராடைஃபி பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்து ஆகும். இதுல தவறானது சி. இணையதளம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே டேஸ் பயன்பாட்டில் இருந்தது? மின்னஞ்சல். கூழ்ம பொருள்களுக்கு உதாரணம்: புகை, ஐஸ்கிரீம், கலங்கலான நீர். மேற்கண்ட அனைத்தும். pH என்பது எந்த அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட
மடக்கையின் எதிர்மதிப்பாகும். ஹைட்ரஜன். மெனிஞ்சைடிஸ் என்பது என்ன? மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம். எத்தனை சதவீதம் மின் கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுகிறது? 5%. கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர்? பண்டைய இலக்கியங்கள், காந்தப்புல வருடி, ரேடார் கருவி. விடை மேற்கண்ட அனைத்தும். புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலிவால் விண்மீன் கடைசியாக தென்பட்ட ஆண்டு என்ன? 1986. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் காணப்படும் இசை வடிவம் எது? இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, லாவணி இசை. விடை மேற்கண்ட அனைத்தும். பொறுத்துக. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாவட்டம் பாலின விகிதம். தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, சேலம் 954, தருமபுரி 946, கிருஷ்ணகிரி 956. விடை பி. குப்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்னர் வடக்கே ஆட்சி புரிந்தவர்கள் யார்? சுங்கர்கள், கன்வர்கள். ஏ மற்றும் பி. ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகளின் நீளத்தில் தவறானது எது? நான் சரியானதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீப்பர் 2145, ரோன் 813, வோல்கா 3692. இதில் தவறானது சி. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்துள்ள நாள் எது? செப்டம்பர் 15, 2007. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் டேஸ் ஆகும். காயல்பட்டினம். ஷாஜகானின் ஆட்சி காலம் என்ன? 1627 முதல் 1658 வரை. ஒன்டேரியோ ஏரியில் பயணத்தை துவங்கி வடகிழக்காக பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கும் ஆறு எது? புனித லாரன்ஸ் ஆறு. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கயத்தாறு. மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர்? சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. இந்திய புள்ளி விவர நிபுணர் யார்? PC மஹலனோபிஸ். வரலாற்றின் தந்தை என்று கருதப்படும் கிரேக்க வல்லுனர் யார்? ஹெரோடோட்டஸ். முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு எந்த நூலில் உள்ளது? வியன்னா பாப்ரஸ். கீழ்கண்டவற்றுள் தாலமியின் புவியியல் என்பது? பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. தவறான இணையை காண்க. முதல்ல நான் சரியானதை மட்டும் சொல்லிடுறேன், கடைசியா தவறானதை சொல்றேன். மேலோடு தடிமன் 30 கிலோமீட்டர், மேல் கவசம் தடிமன் 720 கிலோமீட்டர். அடுத்து கீழ்கவசம் தடிமன் 2171 கிலோமீட்டர். இதில் தவறானது டி. சிகப்பு தலைப்பாகைகள் என்ற அமைப்பின் தலைவர் யார்? சு யுவாங்சங். பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி டேஸ் ஆகும்? அகழி. உணவுச் சங்கிலிகள் ஒன்றினை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு
டேஸ் எனப்படுகிறது. உணவு வலை. பழங்காலத்தில் மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராபிக்ஸ் என்றால் கணக்கிடுதல் என்றும் பொருளாகும். எந்த மொழியில அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பழங்காலத்தில் டேஸ் மொழியில் டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிராபிக்ஸ் என்றால் கணக்கிடுதல் என்றும் பொருளாகும். கிரேக்க மொழியில். எந்த ஆண்டு நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் இரு தரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? 1932. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? 154. கோபால நாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு? 1801. இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட இடம் எது? தாஸ்கண்ட். இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவிகிதம் கொண்டுள்ளது? 4%. முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1895. கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் டேஸ் காணப்படுகிறது? இல்மனைட், ரூட்டைல். விடை A மற்றும் B. பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் அமைப்பில் இங்க இருக்கக்கூடிய நாடுகளை உறுப்பினராக இருக்கிறத சொல்றேன். ரஷ்யா, இந்தியா, பிரேசில். அப்ப இல்லாதது பிரான்ஸ்.